அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, ஓம் பிர்லா கொடிக்கு நெல் சுரேஷ் போட்டி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மக்களவை தலைவரோட தேர்தல் நடக்க போகுது. அதாவது லோக்சபா ஸ்பீக்கருக்கான எலக்ஷன் நடக்க போகுது. ஓகேங்களா? அதனால தான் 2 பேர் போட்டி போட போறாங்க அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. லோக்சபாவ பொறுத்தவரைக்கும் மக் மக்களவையோட சபாநாயகர அந்த மெம்பர்ஸ்குள்ள இருந்தே தேர்ந்தெடுத்துப்பாங்க. சரியா? இப்ப லோக்சபாவோட ஸ்பீக்கர் ஆவணும்னா, முதல்ல அவரு ஒரு மெம்பரா இருக்கணும். அப்பதான் அவரால ஸ்பீக்கர் ஆக முடியும். அத நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஸ்பீக்கர் எலக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்துப்பாங்க. அது தெரியும் நமக்கு. ஆனா, இங்க ஒரு செய்தி தவறாக குடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. இதன் காரணமாக சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக மக்களவைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆனா மத்த தரவுகள எடுத்து பார்க்கிறப்ப, இந்த ஒரு விஷயம் தப்பா இருக்கு. அத கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? 1952ஆம் ஆண்டு ஜி.வி. மௌலான்கர் நமக்கு வந்து தெரியும். ஆ லோக்சபா ஸ்பீக்கரா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. இவரே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 384 ஓட்டு வாங்கி தான் வின் பண்ணியிருப்பாரு. இவர எதிர்த்து போட்டியிட்டவரு 55 ஓட்டு தான் வாங்கியிருப்பாரு. அப்ப முதல் முதல்ல நடந்த முதல் லோக்சபாவிலேயே நமக்கு 1952லயே இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனா இங்க பார்த்தோம்னா, சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக மக்களவைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இது கொஞ்சம் ஃபேக்சுவலி ராங்கா இருக்கு. அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்தது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு கடந்த 10 ஆண்டுகளா பார்த்தோம்னா, மக்களவையில எதிர்க்கட்சி தலைவரே இல்லாம தான் இருந்தாங்க. ஓகேவா? 2014ஆம் ஆண்டும் சரி, அப்போ இருந்த 16வது லோக்சபாவும் சரி, அதன் பிறகு இருந்த 17வது லோக்சபாவிலயும் சரி, நமக்கு மக்களவையில ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லாம தான் செயல்பட்டுட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த வகையில பார்க்கிறப்ப, ஒரு மக்களவையில எதிர்க்கட்சியா ஆகணும் அப்படின்னா, அதுக்கு 543ல 1/10 ஆஃப் த சீட்ஸ வந்து வின் பண்ணணும். ஓகேவா? அல்லது 55 சீட் வச்சிருக்கணும். கடந்த 2 எலக்ஷன்லயும் 2 லோக்சபாலயும் எந்த ஒரு கட்சிகிட்டயுமே அந்த 55 அப்படிங்கிற நம்பர ஒரு தனி கட்சி கிராஸ் பண்ணியிருக்காது. ஓகேங்களா? ஒரு தனி கட்சியா 55 கிராஸ் பண்ணாதான் நமக்கு அந்த எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தே ஃபர்ஸ்ட் வரும். சரிங்களா? இந்த முறை பார்த்தோம்னா, நமக்கு காங்கிரஸ் கட்சி வந்து 99 இடங்கள் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப அதன் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது. ஓகேவா? அதனால தான் இங்க குடுத்திருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மக்களவை எதிர்க்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்ப எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல யாரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு? எந்த தேர்தல்ல முதல்ல எந்த வருஷம் நமக்கு இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த பதவி அங்கீகாரம் செய்யப்பட்டுச்சு அப்படின்றது தெரியணும். ஏன்னா 1952, 57, 62 இதெல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டில தான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. பெருசா எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அதன் பிறகு தான் வந்து நமக்கு எதிர்க்கட்சிகளோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அந்த வகையில 1969ல தான் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராம் சிங் அப்படின்னு சொல்றாங்க. ராம் சுபாக் சிங் அவர் பேர். ஓகேங்களா? ராம் சுபாக் சிங் அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ராம் சுபாக் சிங். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பொறுத்தவரைக்கும், இவங்களுக்கு வந்து ஒரு சட்ட அங்கீகாரம் எப்ப வழங்கப்படுது? ஸ்டாச்சுட்டரி ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸ்டாச்சுட்டரி ரெகக்னிஷன் எப்போ வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 1977 தான் இவங்களுக்குன்னு ஒரு சட்ட அங்கீகாரம் வழங்கப்படுது. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது கேபினெட் அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து. பல்வேறு ஆணையங்களுடைய தலைவர தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுக்கள்ல உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, உங்களுடைய சேலரி, மத்த அலவன்சஸ் எல்லாமே ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? 2 ஃபேக்சுவலான ஒரு டேட்டாவ மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தது. இந்த ராம் சுபாக் சிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு சில இடங்கள்ல இதுக்கு ஒய்.பி. சாவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு. ஆனா எக்ஸாக்ட்டா பார்க்குறப்ப, நமக்கு ராம் சுபாக் சிங் அப்படிங்கிறவர் தான் கரெக்ட்டா இருக்கு. 1969ல ஓகேவா? அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆப்ஷன்ல ராம் சுபாக் சிங் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல,
சாவன் அவர்கள போடலாம். அடுத்தது அடுத்தது பார்த்தோம்னா, இன்னைக்கு திருக்குறள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமீபத்தில பார்த்த ஒரு குறள் தான். "தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலந்தாழ்த்திச் செய்யத்தக்கவற்றைக் காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும். காலந்தாழ்ந்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக் கூடாது." அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்த டிலேடா பண்ணணும்னா, அத டிலேடா தான் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு விஷயத்த ஃபாஸ்ட்டா பண்ணி முடிக்கணும்னா, அந்த விஷயத்த பண்றதுக்கு டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாங்க. அதிகாரம் வினைச் செயல் வகை. திருக்குறள் எண் 672. ஓகேவா? சரி அடுத்தது. ம். பார்த்தோம்னா, நமக்கு நிலவுக்கு போய் ஒரு சக்சஸ் பண்ணிட்டு வந்திருக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சைனாவோட விண்கலம். சைனாவுடைய விண்கலத்தின் பேர் சாங்கே 6 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சாங்கே 6 விண்கலம். இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, பூமியிலிருந்து நிலவுக்கு போறது. நிலவோட தென் துருவத்துக்கு போயி, அங்க தரையிறங்கி, அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா? அந்த மினரல்ஸ ட்ரில் பண்ணி, மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி பூமிக்கு வர்றது தான் இதனுடைய பிளான். ஓகேங்களா? இந்த மிஷன் அதுதான். ஸோ சமீபத்தில நிலவுடைய தென் துருவத்தில தரையிறங்கிருச்சு அப்படிங்கிற செய்திய பார்த்திருந்தோம். அங்கிருந்து ட்ரில் பண்ணிட்டு மறுபடியும் பூமியில வந்து இறங்கிருச்சு. அந்த ஒரு செய்தி தான் குடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. சைனாவோட சாங் 6 மிஷன். ஓகேவா? இது முக்கியமான ஒரு மிஷனா மாறியிருக்கு. கம்ப்ளீட்லி சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. இதே ஒரு அப்ஜெக்டிவ் தான் நம்ம சந்திராயன் 4க்கும் வச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப நம்ம பார்த்த அப்ஜெக்டிவ் தான் சந்திராயன் 4ஓட அப்ஜெக்டிவுமே. சரியா? ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இத யார் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, சைனா. ஜப்பான், சவுத் கொரியான்னு குடுப்பாங்க. சாங்கே அப்டின்னு பார்த்தோம்னா, ஏதாவது 3 அந்த 3 கண்ட்ரீஸ்ல ஏதாவது ஒண்ணு தான் வரும் அப்டின்னு சொல்லி நம்ம போடுவோம். பட் ஸ்டில் சைனாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள் இதெல்லாம் தான். சரிங்களா? நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.